ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மோர் ஆப். என்னடா ஆடிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் வர்ச்சுவல் ஹக். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி சொல்ல போகிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் எல்லோரும் என்ன பெரிய தப்பு பண்ணுறாங்கங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபேட் லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டயட் பேட்டர்ன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுனா, நார்மலாக நீங்கள் ஏதோ ஒரு டயட் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களை கேலரிஸ் கம்மியாக சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் என்ன ஆகுனா, நீங்கள் கொஞ்சம் நேரம் பட்னி இருப்பீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை சாப்பிட்றீங்க, அதுக்கு நடுவில் 2 தடவை ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற டைம் கம்மியாயிடும். ஸோ நீங்கள் பட்னி இருக்கும் போது மீதி இருக்கிற டைமில் மட்டும் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ லஞ்சு டின்னர் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, மேபி அதுக்கு நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. இதனால் நீங்கள் சாப்பிட்றது டைம் கம்மியாகிறனால சாப்பிட்ற அளவும் கம்மியாயிடும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் 3 மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா 16/8 மெத்தட். இந்த 16/8 மெத்தடில் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, 8 ஹவர்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஆள் கடைசி மீல் நைட் 8 o'clock சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு மீல் அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு தான் இருக்கும். ஸோ வெறும் 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் சாப்பிடுவாங்க. இதனால அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க, நடுவில் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, டேரெக்டாக அவங்களோட லஞ்சுக்கு போயிடுவாங்க. ஸோ லஞ்ச் டின்னர் மேபி அதுக்கு நடுவில் ஒரு ஸ்நாக். ஸோ இப்படி பண்ணுறதுனால அவங்க கேலரிஸ் எவ்வளோ எடுக்கிறாங்கிறது கம்மியாயிடும். இதுதான் இருக்கிறதுலே காமனான மெத்தட். இதில் 14:10 சில பேர் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஆனால் ஜாஸ்தி எஃபெக்டிவாக இருக்கிறது இந்த 16/8 மெத்தட் தான். செகண்ட் மெத்தட் பேர் ஈட் ஸ்டாப் ஈட். இதில் எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, அடுத்த நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க, திரும்பவும் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஆல்டர்னேட் பண்ணிகிட்டே போவாங்க. இதில் அவங்க சாப்பிட்ற டேஸ் அவங்க எந்த மாதிரி டயட் ஃபுட்டும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நார்மலாக அவங்க ஒரு வீட்டில் என்ன குக் பண்ணுறாங்களோ இல்லை அவங்க வெளியில் சாப்பிட்றாங்கன்னா அது என்ன ஃபுட் அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. தேர்ட் மெத்தட் பேர் 5:2. 5:2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா, 5 days நார்மல் மீல்ஸ், மீதி 2 days வெறும் 500 calories to 700 calories தான் சாப்பிடுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நார்மல் டேஸ் நம்ம எக்ஸஸாக சாப்பிட்றது இந்த 2 daysல காம்பன்சேட் பண்ணிடுவாங்கங்கிற கணக்கில் இந்த 5:2 டயட் இருக்குது. இந்த 5:2 டயட்லேயும் இந்த ஈட் ஸ்டாப் ஈட் டயட் பேட்டர்ன்லேயும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இது தியரியில் படிக்கிறதுக்கு வேணால் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப டயரிங்காக இருக்கும். அது ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெயின் மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் எல்லாருமே 16/8 இல்லாட்டி 14/10 தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா மேபி நீங்கள் 16/8 ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறப்ப எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, 0 கேலரிஸ் இருக்கிற எந்த ஒரு ஐட்டம் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். இதில் நீங்கள் ரொம்ப பெரிய லிஸ்ட்டில் எதிர்பார்க்காதீங்க. பிளாக் காஃபி, பிளாக் டீ, க்ரீன் டீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் சேர்த்திக்கலாம். சிலவங்களுக்கு இது மார்னிங் ரொம்ப நெசசரியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு மில்க் ஆட் பண்ண முடியாது, பட் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்திட்டு அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்க 16 hours ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, மீதி 8 hours சாப்பிடுவாங்க. அந்த 8 hours சாப்பிடும்போது அவங்க என்ன வேணாலும் சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுற டைம் உங்கள் பாடி ஃபேட்டை எனர்ஜிக்கு யூஸ் பண்ணும், அதனால ஃபேட் லாஸ் ஆகுது அப்படின்னு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிட்றீங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் 3 தடவை தான் சாப்பிட்றீங்க. ஆனால் அந்த 3 தடவையும் நீங்கள் ரொம்ப நிறைய சாப்பிட்டு அந்த 2 மீல் ஸ்கிப் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா உங்கள் பாடியில் எங்கே போய் ஃபேட் லாஸ் ஆகும்? நீங்கள் இந்த பாயிண்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இதனால தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிறது இல்லை. நீங்கள் எந்த மாதிரி டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேலோரிக் டெஃபிசிட்டில் இருந்தே ஆகணும். ஏன்னா அந்த கம்மியான கேலரிஸ் நீங்கள் சாப்பிடாமல் உங்களால் வெயிட் லூஸே பண்ண முடியாது. வெயிட் லூஸுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான், பட் ஸ்டில் அது அப்படி தான் ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி அந்த பெரிய மிஸ்டேக்கை சொல்லி உங்களை நான் சங்கடப்படுத்திட்டேன்னா சாரி. ஆனால் இந்த மாதிரி தப்பு தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது என்னென்னா, நீங்கள் இந்த 8 hours சாப்பிடும்போது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் ஓவராக ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் டோட்டலாக கட் பண்ணிடுங்க. உங்கள் சுகர் இன்டேக்கை லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ரைஸ், கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸை லிமிட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக கட் பண்ண வேணாம், அளவாக சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. இது சாப்பிடும்போது என்ன ஆகுனா, உங்கள் வயிறு ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால உங்களுக்கு சீக்கிரமாக பசிக்காது. சீக்கிரமாக பசிக்காதனால நம்ம ஸ்நாக்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது தேவையில்லாமல் நம்ம சாப்பிட்ற அந்த இது கம்மியாகும். ஸோ இப்படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட வெயிட் லாஸ் பெனிஃபிட்ஸ் இன்னும் பெட்டராக கிடைக்கும். உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.